கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியை சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிள்ளையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையை ஒட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். அன்று நாச்சியப்பன் பொன்னாச்சியையும் அன்னக்கிளியையும் மாங்கு எனப்படும் கசடு கலந்து கிடக்கும் உப்பை ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு கொண்டு போட பணிக்கிறான். அவை யாரேனும் கருவாடு போடவோ தோல் பதனிடவோ வாங்கி போவார்களாக இருக்கும். அன்னக்கிளியை பார்க்கையில் பொன்னாச்சிக்கு அச்சமாக இருக்கிறது. அவளுடைய கன்னத்து எலும்புகள் முட்ட, கண்விழிகள் சதையில் ஒட்டாமல் தெரிய, வயிறு குவிந்து இருக்க, உயிரை கையில் பிடித்து கொண்டு அவள் குனிந்து மாங்கு எனப்படும் அந்த கசடை வாளியில் வாரி பெட்டியில் போடுகிறாள். குனிந்து நிமிர்ந்து அதை அவளால் செய்ய இயலவில்லை. நானே பெட்டியில் எடுத்து போறேனக்கா என்று பொன்னாச்சி அவள் வேலையை இலகுவாக்க முற்படுகிறாள். அன்னக்கிளி தலையில் பெட்டியை சுமந்து கொண்டு ஒரு நடை கொண்டு போய் கொட்டும் முன் பொன்னாச்சி 2 முறைகள் பெட்டியை நிரப்பி காலி செய்து விடுகிறாள். வெயில் உச்சிக்கு ஏறி காய்கிறது. அன்னக்கிளிக்கு மூச்சு வாங்குகிறது. நஞ்சோடையின் அருகே கூடையுடன் கீழே உட்கார்ந்து விடுகிறாள். ஏனக்கா, உடம்புக்கு என்னேனுமா? இல்லை, எனக்கு தாவமா இருக்கு, தண்ணி வேணும் என்று மூச்சிறைக்கு அவள் சாடை காட்டுகிறாள். பொன்னாச்சிக்கு அவளை காணவே நடுக்கமாக இருக்கிறது. தனது பெட்டியை வைத்துவிட்டு தொலைவில் இருக்கும் கொட்டடிக்கு ஓடுகிறாள். கொட்டடியில் இப்போது குழாயில் தண்ணீர் விடுவார்களா? அவள் ஓடி வருவதை நாச்சியப்பன் பார்த்து விடுகிறான். செரிக்கி புள்ள, ஏண்டி ஓடியார வேலையை போட்டுட்டு என்று நாக்கூசும் சொற்களால் வசைப்பாடுகிறான். தண்ணி வேணும், தாவத்துக்கு தண்ணி. அன்னக்கிளி அக்கா தண்ணி கேக்கா. அதுக்கு அவ என்ன ராணிமாவ ராணியா? ஒன்று அனுப்பிச்சு வைக்கா? கண்ட கழுதுங்களுக்கு படிக்க விரிச்சிட்டு வைத்த சாச்சிட்டு வாரா? ஒரு நாள் கூட ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. வசைகள் உதிர்கின்றன. ஆனால் ஐடா ராமசாமி அங்கு கருப்பு கண்ணாடி மாட்டிக்கொண்டு உப்பு வருகிறான். அவள் நீர் வேண்டி வந்தது அறிந்து வாறு பலகை போட்டுவிட்டு எங்கிருந்தோ தண்ணீர் கொண்டு வருகிறான். ஆருக்கு தண்ணி வேணும்? கொடுங்க பிள்ளைத்தாச்சி. அன்னக்கிளியக்கா மயக்கமா உட்கார்ந்துட்டா. வாளியும் குவளையுமாக அவனும் அவளுடன் செல்கிறான். அன்னக்கிளி கவிழ்ந்தாற் போல உட்கார்ந்தபடியே முதுகு சரிய கிடக்கிறாள். முட்டியை ஊன்றினாற் போல மடித்துக்கொண்டு குப்புற விழுந்து கிடக்கிறாள். உருவா என்று அவள் மனசுக்குள் கூவிக்கொள்கிறாள். கீழே அமர்ந்து அவள் முகத்தை மெல்ல தூக்கி, இது தண்ணி, அன்னக்கிளியக்கா தண்ணி கேட்டியே என்று அவள் தலையை தூக்குகிறாள். முகத்தில் வியர்வை பெருகுகிறது. கைகள் 2ஐயும் கோத்தார் போல வைத்துக் கொண்டிருக்கிறாள். சற்றே நகர்கையில் கீழே உப்பி மிதிலாடும் மண்ணில் அவளது நிணநீர் கருப்பு சேலை துண்டை நனைத்து கொண்டு அவளுக்கு நெஞ்சு ஒட்டி கொள்கிறது. பேரியாச்சி இருக்குமிடம் தேடி ஓடி போகிறாள். ஆச்சி ஆச்சி, அங்க வந்து பாரும், அன்னக்கிளியக்கா உதரமா சரியுது. கிழவி கொத்து பலகை போட்டுவிட்டு விரைகிறாள். இன்னும் வேறு சில பெண்களும் ஆண்களும் திரும்பி பார்த்து வருகின்றனர். இவ்வளவு வெக்கங்கட்ட வேசிக வகுத்துப்புள்ள கீழே உளுற வாராயிலோ, ஏன் சோழிக்கு வாரானோ? மாசமா இல்லைன்னா கூட மானக்கேடு இல்லை. பூட்டை கிடந்தா என்ன, 4 புள்ளிய, இவ என்ன இருந்தாலும் தைரியம் அளத்தில் வந்து உளுந்து கிடக்கலாமா? ராமசாமி சற்று எரிச்சலுடன், ஏன் தலைக்கு தலை பேசுறிய? பலவை ஏதானும் கொண்டுட்டு வந்து கொட்டடிக்கு தூக்கிட்டு போலாம் வாங்க என்று அங்கு வேடிக்கை பார்க்க நிற்கும் வார்முதல் கங்காணி செல்வராசை அழைக்கிறான். ஏலே, நீ புள்ள பேரு பார்க்க வாரா போல, பொண்டுவை இழுத்தெறிவாளுவ. இந்த சிறுக்கியலுக்கு நெஞ்சு தைக்கிறோம். முதலாளிக்காரில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவார்னு கூட உழுவாளுவ. ராமசாமி அந்த செல்வராசை ஒரு மோதி தள்ளுகிறான். ஒரு ஆத்தா வயிற்றுல பிறக்கல நீ? அக்கா தங்கச்சி தெரியாது உனக்கு? உசுருக்கவ மண்ணாடுதா, இவ பேசுதா?
அவன் சந்தனசாமியை கூட்டிச் சென்று அலுவலக கொட்டடியில் கிடக்கும் ஒரு பெஞ்சை எடுத்து வருகிறான். தலையில் சுற்றி துண்டை எடுத்து போடுகிறான். இன்னும் அதை பின்பற்றி பல தலை துணிகள் விழுகின்றன. கொட்டடியில் பேரியாச்சியும் அழுகுமும் வடிவாம்பாவும் அவளை சுற்றி இருக்கின்றனர். நாச்சியப்பன் எல்லா வசைகளையும் பொலபலத்து தீர்த்து விட்டான். அவன் திட்டப்படி வேலை நடக்கவில்லை. பகலுணவுக்கு அவர்கள் திரும்பும் நேரத்தில் கொட்டடியிலிருந்து பச்சை சிசுவின் குரல் கேட்கிறது. அந்த கரிப்பு வெளியில் உயிர்த்துவத்தை எதிரொலித்துக் கொண்டு அதன் முதல் அழுகையின் ஒலி கேட்கிறது. பொட்ட உள்ள என்று அழகுதான் முதலில் அறிவிக்கிறாள். பொன்னாச்சி கொட்டகை ஓரத்தில் எட்டித்தான் நின்று அதை கேட்கிறாள். பொட்ட உள்ள யாரோ அரைந்து கூறுவது போல பொன்னாச்சியின் நெஞ்சில் அந்த ஒளி மோதி எதிரொலிக்கிறது. பொட்ட உள்ளையா என்று ஏதோ உச்சக்கட்டத்தை எதிர்பார்த்திருந்தார் போல நின்றவர் சப்பிட்டவராக சாப்பாட்டு தூக்குடன் சாப்பிடுவதற்காக செல்கின்றனர். ராமசாமி தான் சைக்கிள் எடுத்துக்கொண்டு எங்கோ வெளியே சென்று தேநீரோ காஃபியோ வாங்கி வருகிறான். பிறகு உப்பு எடுத்துச் செல்ல வந்த லாரியிலோ எதிலோ பிள்ளை பெற்றவளை தூக்கிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்கிறான். கங்காணி செல்வராசுக்கு ஒரே ஆத்திரம். செல்வராசும் படிக்க தெரிந்தவன். டிகிரி பார்க்கும் வேலைக்காரனுக்கு மாச சம்பளம். டிகிரி பார்த்து தொழில் திறந்து மூடி வேலை செய்வது உப்பு வாருவதை விட கொஞ்சம் கௌரவ வேலை என்று நினைப்பு. சட்டை போட்டுக்கொண்டு ஹைட்ரா மீட்டரும் அளவிக்குழாயுமாக வளைய வர வேண்டும் என்று அந்த பணிக்காக கணக்கு பிள்ளை தங்கராசுவை எப்படி நைத்தியம் செய்ய பார்த்தான். ஒவ்வொரு வாரமும் சம்பளத்தில் 10 ரூபாய் பிடித்துக்கொள்ள சம்மதித்தான். பஸ்தர் மிட்டாயும் ஆரஞ்சியும் வாங்கி கொண்டு சென்று வீட்டில் வைத்தான். கடைசியில் ஹைட்ரா வேலை அந்த பயலுக்கு ஆகிவிட்டது. அந்த பயல் அரவை கொட்டடையில் உப்பு பொடி சுமக்க வேலைக்கு வந்து சேர்ந்தவன்தான். அரசியல் கட்சிக்காரர்களுடன் சேர்ந்து ஆட்டம் போடுகிறான். கணக்கு உள்ள என்ன இப்படி ஏமாத்திட்டீரி என்றான் மனத்தாங்களுடன். அந்த ஆளு பெரிய இடத்து சிவாரிசு, நான் பிறவை என்ன செய்ய என்றான் கணக்கப்பிள்ளை. இதற்கு பிறகு அட்டி கிடையாது. செல்வராசு இப்போது ஆத்திரத்துடன் பொன்னாச்சின் செவிகளில் விழும்புடு இவனுக்கு அந்த பொம்பளை வாய்ப்பு என்று கூறி தனது அவமானத்துக்கு ஆறுதல் தேடிக்கொள்கிறான். அன்று நாச்சியப்பன் அத்தனை மாங்கையும் வழித்து போட்ட பின்னரே அவர்கள் வேலை முடிந்து போகலாம் என்று கட்டளையிடுகிறான். அவர்கள் வேலை முடிக்கும்போது மணி 7 ஆகி விடுகிறது. தம்பி பாவம், அவனுக்கு பசி எடுக்கும், தூக்கம் வந்துவிடும். அவன் அக்காளுக்காக காத்திருக்கையில் ராமசாமி அவனிடம், நீங்க எங்கேந்து வாரிய என்று விசாரிக்கிறான். தூத்துக்குடி ஆரோக்கிய மாதா கோயில்ல, அதுக்கு பின்னால போகணும். உன் கூட யாருமே வாரதில்லை? இல்லை. அப்பச்சி அம்மா இருக்காவா? அப்பச்சிக்கு கண் தெரியாது, அம்மா செத்து போச்சு. சின்னாச்சி அளந்து சொல்லி பார்க்குது என்று பச்சை விவரங்கள் தெரிவிக்கிறான். பொன்னாச்சி வந்த பிறகு அவனும் அவர்களுடன் பாலம் வரையிலும் சைக்கிளுடன் நடந்து தெரிகிறான். நடந்து வரும்பொழுது சவந்தியபுரத்தில் தான் இருப்பதாகவும் தெரிக்காட்டை தாண்டும் வரையிலும் உடன் வருவதாகவும் கூறி வருகிறான். அங்கு ஒரு கடையில் அவர்களுக்கு தேநீர் வாங்கி தருகிறான். பொன்னாச்சிக்கு முதலில் தயக்கமாக இருக்கிறது. யாரும் எதுவும் பேசுவார்களோ என்று அஞ்சுகிறாள். அவளையும் இணைத்து செல்வராசு பேசிய சொற்கள் மென்சதையில் உப்பாய் வருடுகின்றன. வாங்கிக்கம்மா. ஏ பயமா இருக்கா? தம்பி நீ சொல்லு, உன் அக்காளுக்கு நான் ஒன்றும் செஞ்சிட மாட்டேன். அவள் பிறகு தேநீரை வாங்கி அருந்துகிறாள். தனது ஆயுளில் அத்தகைய இனிமையை அனுபவித்ததில்லை என்றே தோன்றுகிறது. அவர் வீட்டுப்படி ஏறியதும் மாமன் வந்திருக்கும் குரல் கேட்கிறது அவளுக்கு. இப்பதான் வாரிகளா? இந்நேரம் ஆகுது, எட்டடிக்க போகுது. இன்னைக்கு ஆழத்தில் ஒரு பொம்பளை புள்ள பெத்துட்டா என்று செய்தியை அவிழ்க்கிறான் பச்சை. அப்புறம் என்று மாமா வியந்து பார்க்கிறார். எல்லாரும் வேலையை விட்டுட்டு போட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டா. கான்ட்ராக்டு வரப்பு உப்பு தட்டு மேட்டுக்கு போக விடமாட்டேன்னுட்டா என்று கூறும் பொன்னாச்சிக்கு சட்டென்று நினைவு வருபவளாக, நீங்கள் எப்போ வந்தீங்க மாமா? மாமி பிள்ளையெல்லாம் சவமா? ஞானத்தினாலும் கூட்டி வரப்படாதா என்று வினவுகிறாள். அவள் பரபரப்பாக பேசியே கேட்டிராத மாமாவுக்கு அவள் முற்றிலும் மாறி போயிருப்பதாக தோன்றுகிறது. நான் இங்கே சாயங்காலம் 5 மணிக்கு வந்தேன், யாருமே இல்லை. பரவு வீட்டுக்காராச்சு சொன்னாவ, நீங்கள் வர 6 மணி ஆகுன்னு உங்கள் மாமி சொன்னா. அவள் பச்சைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போனான்னா. சரி, உடம்பு நல்லானதும் வந்துடுவீங்கன்னு இருந்தேன். பிறகு இன்னைக்கு இங்கே வர சோழி இருந்தது. சொசைட்டி விஷயமா வந்தால் நீங்கள் வேலைக்கு போயிருக்கிய. பொன்னாச்சிக்கு தான் குற்றவாளியாக நிற்பதாக தோன்றுகிறது. நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாமாவா? இங்கே சின்னம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எத்தனை காலம்தான் ஒருத்தருக்கு பாரமாக இருக்க. பிறகு இந்த வீட்டுக்கார ஆட்சி தான் பனஞ்சோளாலத்தில் அட்வான்ஸு போனஸ் எல்லாம் கிடைக்கும்னு வேலைக்கு சேர்த்து விட்டா. அட, பொன்னாச்சி ஐம்புட்டு பேச்சு பேசுகிறா என்று அவர் கேட்பது உண்மையில் பாராட்டா அல்லது இடக்கா என்று புரியவில்லை. இப்படியே தான் ஆளை ஏமாத்துறானுவ. ஏத்தா,
ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுமா. அட்வான்ஸு படிக்கிற பருவத்து பிள்ளையெல்லாம் ஆசை காட்டி மடக்கி போட்டு உப்பு சுமக்க வைக்கிறானுவ. காது குத்து கண்ணால் காய்ச்சி முதலாளி பணம் கொடுப்பான்னு கங்காணியை கொழையடிப்பானுவ. இந்த தொழிலாளி யாரானும் முன்னுக்கு வந்த கதை எங்கேயானும் உண்டா? செந்திலாண்ட வாழத்து முதலாளி நாங்கள் கூட்டுறவு உற்பத்தி விற்பனை தொழிலாளர் சங்கம்னு 150 ஏக்கருக்கு பட்டா வாங்கையில் அவனும் கட்டுக்கு தவிர 100 ஏக்கர் வாங்கினான். அப்பமே தெரியல எங்களுக்கு. அவன் வாக ஓடைக்கப்பால் வாங்கினான். இப்போ அவன் 1000 ஏக்கருக்கு மேலே சேர்த்துட்டான். வாரமுதல் தொழில் பண்ணுறா. குத்தாலத்தில் பங்களா, கொடைக்கானலில் பங்களா. செந்தியாண்டவனுக்கு சேவை பண்ண போனால் அங்கே ஒரு பங்களா. பொண்ணு பிள்ளையெல்லாம் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கு போகிறா. ஊரில் இருக்கிறவ தொழிலையெல்லாம் வளைச்சி போட்டுக்கிறான். இப்போ உப்பு தொழிலாளி நீருன்னு தான் வச்சுக்கோமே. ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம்தான். கண்ணு வெள்ளப்பட வழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கீரு. மாமாவுக்கு ஆவேசம் வந்து விட்டதென்று பொள்ளாச்சி நினைக்கிறாள். பொன்னாச்சி அவளுக்கு தெரியும். அவர் அப்படி பேசத் தொடங்கினார். பேசிக்கொண்டே போவார். ஆனால் வீட்டில் மட்டும் அவர் பேச்சு எடுபடாது. சும்மா கிடந்து சலாம்பாதீம். முதலாளி தொழிலாளிண்டு அவைய முதலாளியாயிருந்து இத்தனை பேருக்கும் கூலி கொடுத்து தான் காக்கஞ்சினாலும் அடுப்பு புகையுது. உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாதப்ப அதை பேசி என்ன பிரயோசனம்? சங்கக்கார அத்தனை பேரும் அளத்தில் பாடுபட்டு ஒத்துமையாக நிற்கிறீங்களா? மூட 3/4 ரூபாய்ன்னுட்டு இங்கே வாங்கி இவனு விலையை மற்றவனுக்கு விற்க துரோகம் செய்கிறா என்று மடக்கி விடுவாள். அவரால் மறுபேச்சு பேச முடியாது. மருதாம்பா கருப்பட்டி காப்பி இருத்து வட்டக்குப்பில் ஊற்றி மாமனுக்கு கொண்டு வந்து வைக்கிறாள். அந்த பளபளக்கும் வட்டக்குப்பி வகைரா பெரியாச்சியிடமிருந்து பாஞ்சாலி கேட்டு வாங்கி வந்ததென்று பிறகுதான் பொன்னாச்சி புரிந்து கொள்கிறாள். உரைக்கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து மேல் கழுவி கொண்டு மசாலை அரைத்து கொடுக்கிறாள் பொன்னாச்சி. மாமா இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். காஃபி குடித்தாகிவிட்டது. அளத்தில் ஒருத்தி பிள்ளை பெறுற வரைக்கும் ஏன் வேலை செய்யுதா? மனிதாபிமானத்தோட பேறு காலத்துக்கு அலவன்ஸ் மாதிரி ஏதோ கொடுக்குறாளுவளா? இவங்களுக்கு அதனால் குறைஞ்சிடுமா? உப்பு நட்டம் வந்தால் மீனில் லாபம் வரும். மிஷினை போட்டு வாங்கி விட்டுருக்கா. மீனில் நட்டம் வந்தால் காடுகிற வச்சிருக்கா. காஃபி தோட்டம் வாங்குறா. பணத்தோட சேர சுயநலம் அதிகமாகி மனிதாபிமானம் போயிடும் போல இருக்கு. ஒரு கூலின்னு நிர்ணயம் செஞ்சால் எல்லா அலக்காரனும் அதை கொடுக்குறாவளா? இடையில கான்ட்ராக்டுக்காரன்னு ஆடு மாடுகளை சப்ளை பண்ணுறாப்புல தொழிலாளிகளை வளைச்சிட்டு பணம் பண்ணுறா. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவே இவ கமிஷன். இதுக்கும் சட்டம் கிடையாது. சரிதானம்மா என்று சின்னம்மா வட்டக்கோப்பியை கையில் எடுத்துக்கொண்டு, அதுக்கு என்னையெல்லாம் கூலி ரேட் படி கொடுக்குறவகிட்ட மேற்கொண்டு 3/4 துட்டு கிடையாது. மழைக்காலம், தீபாவளி, பண்டியல் போனஸு, சீலுன்னு ஒன்றும் கிடையாது. மே நாள், சுதந்திர நாள் லீவு கூட கிடையாது. அதுக்கு இதை தாவலையில் என்று கேட்கிறார். நீங்கள் எந்தாலும் கருவேலக்காட்டாலும் திருச்செந்தூர் ரோடில் பக்கம்தான். பாலம் திரும்பினா வந்துடும். இங்கே தான் 5 வருஷமாக வேலை. இவியலும் செய்னத்துக்கு வந்தா. இப்போவும் லேசாக தொழிவார கொள்ள 2ல் 1ல் கொடுப்பா. வாறுபடவு போட்டிட்டு தான் இருந்தாவ. கங்காணி ஒருத்தர்னு இல்லாமல் மாறிட்டே இருப்போம். கால் கொப்பளம் வந்து 1 நாள் 2 நாள் போகாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. போன வருஷம் இந்த பிள்ளைக்கு பேதி காய்ச்சல் வந்து 10 நாள் சோழிக்கு போகலை. கங்காணி வேற ஆள் எடுத்துட்டா. பிறகு வேற கங்காணி 1 ரூபா கூலி குறைச்சிட்டு கொடுத்தா ஒரு நாளைக்கு. என்ன சொல்றிய? என்னத்தை சொல்கிறது? முதலாளிகளுக்கு தொழிலாளியை ஒத்துமை இல்லாமல் இருக்கிறதே லாபம். யூனியன் தலைவர்னு யாராலும் செல்வாக்கா தலை எடுத்துட்டா அவனை உடனே வாய்க்கரிசி போட்டு அவன் பக்கம் இழுத்துடறா. என்ன சொல்லி ஒன்றும் பிரயோசனம் இல்லை. சாப்பாடானதும் மாமா கிளம்பி விடுகிறார். இருந்துட்டு காலமே போகலாமே என்று அப்பச்சி மரியாதையாக கூறுகிறார். இல்லை, ஒரு ஆளை பார்க்கணும். 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான்னா நான் வாரேன். பொன்னாச்சி பதனமாக இருந்துக்க. எல்லாம் இருக்காவ. இருக்கிறவனாலும் அவ தன்னைத்தானே பேணிக்கணும். தைரியமாக இருந்துக்க. பிறகு முருகன் பார்த்துப்பான் என்று அறிவுரை கூறிக்கொண்டு நடக்கிறார். பச்சை அதற்குள் படுத்து விட்டான். அவனை எழுப்பி வருகிறாள் பொன்னாச்சி. லே தம்பி, ஒழுங்கா பெரியவங்க சொன்ன பேச்சு கேட்டு நடந்துக்க. வேண்டாத சகவாசத்துக்கு போகாத. வார மாப்பிள வரேம்மா. அவர் படியிறங்கி செல்லும் வரையிலும் பொன்னாச்சியுடன் வந்து திரும்புகிறாள். ராமசாமி வேலை முடிந்ததும் நேராக குடிசைக்கு திரும்ப மாட்டான். தலை துணியை அவிழ்த்து போட்டுக்கொண்டு படிப்பகத்துக்கு செல்வான். கந்தசாமியின் தேநீர் கடையில் தொழிலாளர்களை சந்தித்து நிலவரம் பேசுவான். ஒரு சராசரி உப்பள தொழிலாளியிலிருந்து அவன் மாறுபட்டவன். அவன் துவக்கப்பள்ளி கல்வி முடித்து 6வதில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அவன் தந்தையின் ஆதரவு குடும்பத்துக்கு இல்லாமல் போனது. அவனுடைய தந்தை சாந்தப்பனுக்கு அவனுடைய அம்மாளுக்கே படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது.
அளத்தில் வார் முதல் தொழிலாளியாக இருந்த அவர் தொழிலாளிகளை கூட்டி சங்கம் சேர்த்து உரிமை கோரும் முயற்சிகளில் ஈடுபட்டு முன்னின்று முளைத்தவர். அந்நாளில் தொழிலாளர் தலைவராக இருந்த அங்கமுத்துவை அவர்களுடைய குடிசையில் அடிக்கடி பார்க்கலாம். சிவப்பு வண்ணத்தில் அச்சிட்ட துண்டு நோட்டீஸ்களை சிதறவிட்டு கொண்டு அவன் தந்தை சைக்கிள் செல்வதை அவன் பார்த்திருக்கிறான். எழுத்து கூட்டி அதை படிக்க முனைந்திருக்கிறான். தொழிலாளர் தோழர்களை எழுச்சி பெறுங்கள் என்ற வாசகங்களை அன்றே அவனுக்கு பாடமானவை. பிறகு தந்தையை ஒரு நாள் போலீஸ் பிடித்துச் சென்றதும் தங்கச்சியும் அவனையும் அல்ல எழில் விட்டுவிட்டு அவன் அம்மா கர்ப்பிணியாக இருந்த அம்மா தூத்துக்குடிக்கும் வக்கீல் வீட்டுக்கும் அலைந்ததும் அவனுக்கு இன்னமும் மறக்கவில்லை. தங்கச்சி காய்ச்சல் வந்து இறந்து போயிற்று. அம்மா பிள்ளை பெற்று வெகு நாட்கள் படுக்கையில் இருந்தாள். பிறந்த குழந்தையும் இறந்து போயிற்று. சண்முகம் கங்காணி அவனை அரவை கொட்டடையில் 1.25 ரூபாய் கூலிக்கு உப்பு பொடி சுமக்க கொண்டு போய்விட்டார். அந்த காலத்தில் அவர்கள் வீட்டுக்கு அவரை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள். பிறகு 3 வருடங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் ராமசாமி தலைக்கொட்டையும் தானுமாக காலையில் வேலைக்கு கிளம்புகையில் தாடி மீசையுடன் ஒரு ஆள் அவர்கள் வீடு தேடி வந்ததை கண்டான். அவர் அவனை சிறிது உற்று பார்த்துவிட்டு கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தார். அவனது நினைவில் இப்போதும் அவருடைய காய்த்து சிதில் சிதிலாக போயிருந்த உள்ளங்கை உறுத்தி கொண்டிருக்கிறது. அவரை அப்பா என்றே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கமுத்துவுடன் வீட்டுக்குள் அப்பா எவ்வளவோ பேசி அவன் கேட்டிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமையானால் சைக்கிளை தள்ளிக்கொண்டு ஒவ்வொரு தொழிலாளியாக தேடிச் செல்வார்கள். அவர் ஓய்ந்திருந்தே அவன் அதற்கு முன் கண்டிருக்கவில்லை. ஆனால் சிறையில் இருந்து வந்த பின் அவர் பேசியதாகவே அவனுக்கு நினைவில்லை. முழங்காலை கட்டிக்கொண்டு குடிசைக்குள் உட்கார்ந்திருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு காலையில் அவர் படுத்த இடம் காலியாக இருந்தது. அக்கம் பக்கமெல்லாம் தேடினார்கள். சண்முக கங்காணிதான் அவர்களுக்கு அப்போதெல்லாம் ஆதரவாக இருந்த ஒரே மனிதர். தானுண்டு தன் தொழிலுண்டு என்று இருப்பவர். அவன் தாயிடம், தங்கச்சி, ஊர்க்குருவி பருந்தாவை ஏழுமா? நாம ஊர்க்குருவியா பிறந்திருக்கோம். இப்படி குழந்தைகளையும் குடும்பத்தையும் வச்சுட்டு அவன் இந்த வம்புக்கெல்லாம் போலாமா என்பார். அப்பன் அந்த நல்ல நாட்களில் அவரை கண்டாலே ஏசுவாராம். தொட நடுங்கிய, உங்களால் தான் ஒத்துமையும் விழிப்புணர்ச்சியும் இல்லாமல் போகுது என்பாராம். ஆனால் சண்முக கங்காணி அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவர்தான் தேடினார். அம்மா திருச்செந்தூர் பக்கம் ஜோசியரிடம் போய் குறி கேட்டு வந்தாள். அவனையும் உடன் அழைத்துச் சென்றாள். கருத்த முடி தலையில் எண்ணெய் பளபளக்க, குங்கும பொட்டு கழுத்தில் பலவகை மணிமாலைகளுமாக அமர்ந்திருந்த சோதிடர் சோழிகளை வைத்து பார்த்து, அப்பன் இன்னும் 3 நாட்களில் திரும்பி விடுவார் என்றார். ஒரு பெண் பிள்ளை மயக்கு, அவள் சூதுதான், வடக்கே போயிருக்கிறார், வந்தாக வேண்டும் என்று புருவங்களை நெறித்து உதடுகளை குவித்து விவரங்களை மொழிந்தார். அம்மா யாரோ ஒரு பெண் பிள்ளையை நினைத்து கைகளை நெறித்து சாபமிட்டாள். திரும்பி வரும்போது பச்சையம்மன் கோயில் நவராத்திரி சீர் பொங்கல் வைக்க பெண்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். பாட்டு போட்டிருந்தார்கள். ராமசாமிக்கு அப்போதெல்லாம் சினிமா பாட்டென்றால் உயிர். அம்மா கற்பூரம் வாங்கி கொளுத்தி வைத்தாள். விழுந்து விழுந்து கும்பிட்டாள். நம்பிக்கையுடன் வீடு திரும்பினார்கள். காலையில் அவன் 7 மணிக்கு வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கையில் சண்முக கங்காணியும் கணக்கப்பிள்ளையும் அவர்கள் குடிசைக்கு வர கண்டான். அம்மா பரபரத்து குடிசைக்குள் இருந்து வெளிவந்து பார்த்தாள். மக்கா என்று கங்காணி கண்களை துடைத்து கொண்டார். கடற்கரையில் அப்பச்சின் உடல் ஒதுக்கப்பட்டிருந்தது. மீன்கள் கண்களை கொத்தியிருந்தன. அவர் இறந்தபோது அவர்களுடன் இருந்து உண்மையாக கண்ணீர் வடித்தவர் சண்முக கங்காணிதான். அப்பா திரும்பி வந்தபின் நன்றாக உடல் தேறி பழைய வலிமையை பெற்றிராத போனாலும் அன்பும் அரவணைப்புமாக சில நாட்களேனும் அவர் இருந்திருந்தால் அவருடைய இழப்பை ராமசாமியும் தாயும் அதிகமாக உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் அவர் திரும்பியதும் இறந்து போனதும் கனவில் நிகழ்ந்த சம்பவங்களாக நினைவில் ஆழமாக பதியாமல் போய்விட்டது. ராமசாமியின் வாழ்க்கை அந்த நிகழ்ச்சி அப்போது பாதிக்கவில்லை. சண்முக கங்காணிக்கு நீர்க்கோவை வாதம் வந்து அவரை படுக்கையில் தள்ளிவிட்டது. அவருடைய தம்பி மகன் ஒருவன் தூத்துக்குடி சந்தையில் கடை வைத்திருக்கிறான். அவனிடம் சென்று தங்கி வைத்தியம் செய்ய கொள்ள போய்விட்டார். சண்முக கங்காணிக்கு மனைவி இல்லை, 2 புதல்வியர். அவர்களை கட்டி கொடுத்து அவர்கள் பாறை உடுத்து சல்லி எடுக்கும் குத்தகை வேலை செய்யும் கணவர்களுடன் வடக்கே சென்று விட்டனர். ஆனால் கங்காணி அடத்தை விட்டு செல்லும் முன் அவனை உப்பு அரவை கொட்டடையிலிருந்து வெளியே உப்பு வரும் பணிக்கு அமர்த்தி சென்றார். எலே, நீயுண்டு உன் ஜோலியுண்டுன்னு நடந்துக்க, வேற எந்த சாரிப்பும் வேண்டாம். உன் அப்ப வம்பு தும்பு செய்ய போய்த்தான் இந்த மட்டும் வந்ததெல்லாம் என்று அறிவுரை செய்துவிட்டு போனார். அப்போது அவனுடைய இளம் மனதில் வாலிபம் கிளர்ந்த முரட்டுத்தனம் முத்திரை பதிக்கவில்லை. வெளியாரின் பேச்சும் நடப்பும் தந்தை ஏதோ பயங்கரமான குற்றத்தை செய்ததால் சிறைக்கு செல்ல வேண்டி வந்ததென்றும் அவரே தாம் தவறுக்கு வருந்தி தனது ஆயுளை முடித்து கொண்டார் என்றும் அவன் கருதும் அளவுக்கு அனுதாப ஈரமில்லாமல் இருந்தன தந்தை செய்த பயங்கர குற்றம் என்னவென்பதை. அவன் வாலிபனாக வளர்ந்து வர உப்பளத்தில் பெறும் அனுபவங்கள், வேலை சூழல்,
இவற்றின் வாயிலாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறான். 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் அவன் அலத்தில் பணியெடுத்த பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒரு ஆள் அவனை பார்த்துவிட்டு சட்டென்று இறங்கினார். நீ யாரில் பார்த்தாப்புல இருக்கு? அவன் கூச்சத்துடன் அவரை பார்த்தான். கையில் தங்கப்பட்டை கடிகாரம் கட்டியிருந்தார். வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு நடுத்தர வயசுக்காரராக இருந்தார். நீங்க யாரு? என் பேரு தெரியுதா, தனபாண்டியன்னு? அவன் கேட்டிருக்கிறான். தொழிலாளர் சங்கத்தின் ஒரு தலைவராக அவருடைய பெயர் பிரபலமாகிக் கொண்டிருந்தது. ஒருவேளை அப்பச்சி தெரிந்திருக்குமோ? நான் சாந்தப்பன் மகன். அத உங்க அப்பா முகம் அப்படியே இருக்கு. வீட்டில் அம்மா சுகமா? தங்கச்சியை கட்டி கொடுத்தாச்சா? அவனுக்கு குழப்பமாக இருந்தது. தங்கச்சி இல்லை, இறந்து போச்சு. அடடா என்றவர். அவன் தகப்பனார் தொழிலாளர் சங்கம் தழைக்க எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்று சொல்லிக்கொண்டே அவனுடன் நடந்தார். உண்மையில் செல்வாக்குடன் அவர் தொழிலாளரை ஒன்று சேர்த்ததே முதலாளிக்கு பிடிக்காமல் அவர் மீது சதிக்குற்றம் சுமத்தி சிறையில் தள்ளினார்கள். இப்போது உப்பள தொழிலாளரை மீண்டும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல சங்கத்தை அமைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் எடுத்துரைத்தார். வாயிலில் சைக்கிளை வைத்துவிட்டு குனிந்து அவரும் குடிசைக்குள் வந்தார். அம்மா, அவங்கள பார்க்க ஒரு ஆள் வந்திருக்கு. அம்மா சிறு சிம்னி விளக்கை பொருத்தினாள். அண்ணி, எப்படி போயிட்டிய? என்ன ஞாபகம் இருக்கா என்று நெகிழ்ந்த குரலில் வினவினார். அம்மா சங்கடத்துடன், இல்லாம என்ன என்று திடீர் துக்கத்தை வரவழைத்து கொண்டு கண்களை முண்டானையால் துடைத்து கொண்டாள். தனபாண்டிமா, அவரு பெரிய தலைவர். எவ்வளவு பாடுபட்டார். இந்த தொழிலாளிகள் ஒன்று சேரணும், அவர்களை அழுத்தும் முதலாளித்துவத்தை தட்டி கேட்க ஒரு நாக்கு வேணும். அவர் பாடுபட்டு உயிரையே பணயம் வச்சுட்டா. அண்ணி, நான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்ன வந்து நின்று பேசுறேன்னா அது அன்னைக்கு நீங்க காட்டுன கருணையால தான். போலீஸு என்னை கண்ணி வச்சு தேடினப்ப அடுப்பு வச்ச இடத்துல பலகை போட்டு துணியை போட்டு என்னை படுக்க சொல்லி அண்ணனு நீங்களும் இடம் கொடுத்தீங்க. உங்கள் சோறும் உப்பும் தின்னு 3 நாள் இருந்தேன். அதெல்லாம் எப்படி மறக்கும் என்று கண்ணீர் வடித்தார். அம்மா எங்கோ முகட்டை பார்த்தாள். எனக்கு ரொம்ப விசனமான விஷயம். சாந்தப்பன் தற்கொலை செஞ்சிட்டான். புத்தி சாதி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்களே, இதுதான் புரியல. அது எப்படி புத்தி சாதனம் இல்லாமல் இருக்கும்? இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு படுது. நீங்கள் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லணும். சும்மா விடக்கூடாது இதை என்றார் தனபாண்டியன். நடந்து 5 வருஷங்களுக்கு பிறகு இப்போது இதை இவர் ஆராய வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்று ராமசாமி முதலில் திகைத்தான். தொழிற்சங்கத்தை இப்போ பலப்படுத்தணும். இப்போ உப்பள தொழில் முன்ன விடவும் கஷ்டம். இந்த பனஞ்சோலை இளம் எவ்வளவு பெருசாக போச்சு. முன்ன அந்த காலத்தில் துலா வச்சு அடித்தா 5 பாத்தி 6 பாத்தி ஒரு மனுஷன் வாருவான். இப்போ மிஷின் தண்ணி இறைச்சி கொடுத்து அதே ஒரு ஆள் 35 பாத்தி வாருறான். கூறி அந்த அளவுக்கு வசந்திருக்கா என்று கெட்டித்து போன உப்பை உதைத்து உழுக்குவது போல கேட்டார். கலகலவென்று அது குறைபாடுகளாக அப்போதுதான் ராமசாமிக்கு உரைத்தது. அம்மா எதுவும் பேசாமலே நின்றிருந்தாள். பிறகு நான் தொழுத்தழுக்க, உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கிறேன். பையன் ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒரு கல்யாணம் கட்டி குழந்தை குட்டி பிறந்து விளங்கணும். முதலாளிமாரெல்லாம் முன்ன போல இல்லை. இப்போல்லாம் அவைய காரில் வருவா போவா. தொழில்காரங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கூட பார்க்குறவங்க இல்லை. போன வருஷம் முச்சூடு மழை இல்லை. உப்புக்கு விலை இல்லை தான். ஆனால் இங்கே தட்டு இல்லாமல் கூடி கொடுத்தாவ. ஊடு மோடு போடணுன்னாலும் ஏதோ கல்யாண செலவுனாலும் பணம் கொடுப்பா. உங்ககிட்ட சொல்கிற, ராமசாமிக்கு மாத சம்பளமாகவே ஆக்கி வச்சிடுறேன்னு கங்காணியாரே அப்போவே சொல்லியிருக்கா என்றான். அவர் சிறிது நேரம் வாயடித்து போனார் போல நின்றார். நீங்கள் ரொம்ப பயப்படுறிய. இதெல்லாம் சூழ்ச்சி. நியாயத்தை ஒருத்தன் கேட்க தலையெடுத்தால் அவனை மடக்கி விடுவார்கள். சாந்தப்பன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வெறும் கதை. அவரை அறிந்தவர் யாரும் நம்ப முடியாது.